ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நார்மலான டே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லைக் வீட்டில் என்ன பண்ண போகிறோம். மோனா இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்குது. நான் வந்து இப்போ ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன். அதனால இப்போ மோனா வீட்டில் இருந்து மோனா என்னென்ன பண்ண போகுது, என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் செல்லம், என்ன ஆச்சு ஒன்று த்ரோட்டுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், மோனா பாவம் வந்ததுலேருந்து உடம்பு முடியல, ஃபீவரிஷாக இருக்குது சொல்லுது. நானும் வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறேன். வர மாட்டேங்குது, நகர மாட்டேங்குது. நோ, நான் என் டிக்கியை நான் எடுத்துன்னு வர மாட்டேன். இந்த ஸ்பாட்டில் படுத்துக்குது, அந்த தெடி பேரை கட்டி பிடிச்சிக்குது. வாமான்னா கூட ஆனால் ஏன்ச்சு இப்போ மூஞ்சி கழுவிட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுன்னு மேக்கப் பண்ணி போட்டுக்கிச்சு. கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிறாங்களாம்மா மேடம். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எப்படிக்குதுன்ட்டுன்னு. பாவச்செல்லாம் ரொம்ப டயர்டாகுது. நான் ஏஞ்சிக்காதேன்னு சொன்னேன் இன்றைக்கி. நான் இப்போ லேப்டாப் எடுத்துட்டேன், கொஞ்சம் இப்போ வேலை பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு இது மம்மியோ போயிடுவாங்க வேலைக்கு, டேடியோ போயிடுவாங்க. ஷேரனும் காலேஜ் போயாச்சு. சரி, மேடம் தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். பாட்டி இருக்கிறாங்க வீட்டில். சரி பார்ப்போம். லைட்டாக தான் இருக்குது, டேப்லெட் போட்டுன்னு தூங்கிடுச்சலாம். பாவம் ஃப்ரெண்ட்ஸு, செட் ஆகலை போல் நம்மளோட ஊர் கிளைமேட்டு. சடனாக வந்துச்சா, நம்ம ஊர் கிளைமேட் வந்து எப்பவுமே சில்லுன்னு தான் இருக்கும். என்னடா வாய்ஸ் அது, மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் மாதிரி இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து வாய் தந்தால பே 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 பேன்னு பேசுகிற வாய்ஸு இன்னைக்கு பாருங்களேன். அவளாச்சி அப்படின்னு நிங்குது உக்கான்னு. வாய்ஸே வரல. சரி, நான் அதுக்குள்ளே நான் அதுதான் சொல்கிறேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு டேப்லெட்டை போட்டு தூங்கு. செட் ஆகலைனா இன்னைக்கு வந்து உனக்கு இது பெரிய இன்ஜெக்ஷன் தான் குத்த போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கண்டிப்பாக அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தா போவேன். வேறு வழி இல்லை, பாடி அப்போ தான் செட் ஆகும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரூம் அப்படி இப்படின்னு இருக்கும். எங்களுக்கு இன்னும் செட்டில் பண்ணல, நம்ம இன்னும் செட் பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. டெய்லி இது ஒரு டென்ஷன் ஆகுது எனக்கு. வந்து எடுத்துன்னு வந்தோம் போட்டோம். இருங்க கொஞ்சம் கிளிம்ஸோ காமிச்சிடுறேன். பிடிக்கல, கஷ்டப்பட்டு நீ ஏமா பேசுற? வீட்டு கணேசன் வாய்ஸ்ல பேசுற நீ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ரூம். ஓகேங்களா, இவ்வளோதான் ஸ்பேஸு, இவ்வளோதான் இடம் இருக்கிறது எனக்கு. ஓகேங்களா, இதுவே வந்து ஃபுல்லாக இப்போ இதாகிடுச்சு. இப்போ நான் எங்கே வைக்கிறதுன்னு கொஞ்சம் குழம்பி போயிட்டு இருக்குது மைண்டு. சொல்லுமா, இது பாதி தான் கீழே. ஆமாம், இது வந்து பாதி, முக்கான்னு வச்சுக்கோங்களேன். முக்கா பேக்குங்களும் இங்கே இருக்குது. இன்னும் பாதி பேக் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து டிவான் மேலே போட்டு வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக ஆக்கியபைடு. ஓகேங்களா, இது ஆல்ரெடி ஆக்கியபைடு, இது ஃபுல்லாக ஆக்கியபைடு. இப்போ ஒரே ஒரு இடம் என்ன இருக்குதுன்னா, இந்த பெட்டு கீழே தான் வைக்கணும். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நடக்குதா என்னான்னு தெரில. பட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன போகுதுன்னு. லெட்ஸ் சி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட நிலைமை இப்போத்துக்கு. சரி, நான் வந்து மோனா விட்டு போகிறேன் இப்போ ஆஃபீஸ்க்கு. நான் வந்து கவனிச்சுக்கிறேன் அப்பப்போ ஃபோன் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். இதுக்கப்புறமா வந்து மோனா வில் டேக் ஓவர். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், see you ஈவினிங் உங்களை வந்து நான் பார்க்குறேன். நான் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன போட் பண்ணிங்கிற காகல் பண்ணுறியா? த்ரோட்டு பேச முடியல. ஓகே, அது என்னது மெடிசன் தானே அது. ஓகே, இது போட்டு இது பண்ணால் இது மோனாக்கு வந்து இது அவுட்டு, ஸ்பீக்கர் அவுட்டு. பேசுமா உன்னோட விடிவி வாய்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், காரில் ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, காரில் யாருன்னா ஒரு டாபிக் எடுத்து பேசுமா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு டாப்பிக்கை எடுத்துச்சு. 4 மணி நேரம் கதற பேசின்னு வந்துச்சு. நான் வந்து எப்பவுமோ பாட்டு கேட்டுன்னு வருவேன். அன்றைக்கி நான் பாட்டோ கேட்கல, ஒன்றே இல்லை, சிஸ்டம் ஆஃபு. மேடம் பேச்சு பாருங்க, பேச்சு அப்பா பேசிட்டு லாஸ்ட்டில் வந்து என்னான்னு தெரிலங்க, லைட்டாக தலைநோதுண்ணா சொல்லிச்சு. நான் சொன்னேன், எம்மா 4 மணி நேரம் ஒரு மனுஷன் கதற பேசினா தண்ணி கூட குடிக்காமல் தலைனை வராமல் என்ன பண்ணுறது? இப்போ பேசி வாய்ஸ் என்ன ஆயிடுச்சு?
பாய்ச்சா ஹாய் என்ன சொல்றீங்க ஜான் ஜான் சொல்றான் காகல் பண்ணு ஐயோ பேசி இந்த மாவு ஆயிடுச்சு காகல் பண்ணு துப்புமா துப்பு லைட் போட்டுருந்தா பண்ண வேண்டியது ஓகே உடம்பு முடியலன்னா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது டிஸ்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மோனா மேலே வர சாரி நல்லா அழகாக கட்டுதா அதனால் வாங்கம்மா பேசுங்க ப்ளீஸ் ஆமே டாடி மார்னிங் மோனாக்கு உடம்பு முடியல தெரியல நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க முடிஞ்சா எட்டுன்னு போயிட்டு இல்லை 2 மாட்டு ஊசி குத்துற மாதிரி 2 ஊசி குத்தி விடுங்க ஊசின்னா 2 ஊசி குத்தினா தான் சரியாகும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல எல்லாம் மெடிசன் செட் ஆகாது நான் ஒன் இன்ஜெக்ஷன் பேசுமா நான் டப்பிங் கொடுக்க முடியாது உனக்கு கமான் டாக் மீ டெல் மீ வரமாட்டியா ஊசி குத்துனா சரியாயிடும் என்னது என்ன சொன்ன சரி மம்மி பிரேக்ஃபாஸ்ட் ப்ளீஸ் ஐ ஆம் ரெடி இதுக்கு பேர் என்ன சொல்லு கோகா அதே நானும் கோச்சுக்கோ எனக்குண்ணா கோவக்கா இல்ல இங்கிலீஷ்ல இது அப்புறமா இப்போ கலாய்க்கு வாங்க இங்கிலீஷ்ல கோகா இதுன்னு சொல்லு இல்ல ஃபர்ஸ்ட் காலையில வந்து விடிவி வாய்ஸ் வந்து நினைச்சு இப்போ ரகுவரன் வாய்ஸ் மோட்டர் ஓட்டி ரகுவரன் நானு ஒரு வணக்கம் அதுக்கு நெக்ஸ்ட் பாய் போயிட்டு வாங்க வராதிங்க போங்க ஓகே இப்போ மம்மிக்கு டைம் ஆயிடுச்சு டப்புன்னு என்ன பண்ணா நீ ப்ரிப்பேர் பண்ண போறியா இது கோவக்கா ஃப்ரெண்ட்ஸ் இருங்க மோனா வந்து பின்னாடி ஏதோ ட்ரை பண்ணி பேசுறதுக்கு அது டப்பிங் நானே கொடுத்துட்றேன் என்ன பேசுறீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு மோனா கேட்குது அதுக்கு ரவை இட்லி ஓகே நம்ம ஊர் ரவை இட்லி எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மறுபடியும் மோனா வந்து ஆக்சிடென்ட்ல காமிமா நான் அவனுக்கு டப்பிங் கொடுக்குறேன் அது என்னன்னு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் அது சாகுன்னுவாங்க ஓகே திஸ் இஸ் சாகு திஸ் இஸ் சட்னி இப்போ என்னோட காலை உணவு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்புறம் சாப்பிடணும் இது ஒன்று சாப்பிட்டாலே வயிறு வந்துடும் சாப்பிட்டுக்கிறியா நீ ரவை இட்லி ட்ரை பண்ணிக்கிறியா அங்கே இருக்குதுல்ல சென்னையில் கூட இங்கே தான் சென்னையில் இருக்குது இல்லையா ரவை இட்லி இந்தா நல்லாக்கா சாப்பிட்டு டேப்லெட் போட்டு படுத்துக்கோ கரெக்டாக இருக்கும் ஆமாம் சைட் சாப்பிட்டோம் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறதுங்க நைட்டு லேட் ஆயிடுச்சு நம்மலாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து டேடிக்கு வண்டியெல்லாம் வாங்குறது போயிட்டு வந்தோம்ல ஸோ அதெல்லாம் போயிட்டு முடிச்சுன்னு வரதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் லேட்டாக நைட்டு எப்படி இருந்தாலும் 2 மணி ஆகிடுது நாங்கள் உக்காந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணி படுத்து தூங்குறதுக்குள்ளே ஆயிடுது எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேருக்கும் 2 மணி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் படுக்கிறதுக்கு எனக்கு படுத்தோன்னா காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ரெடியாகி போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது வெறுப்பாகுது எனக்கு டெய்லி ஐ டோன்ட் நோ வை சொல்லுமா போகிறாங்க என்னாடி சொல்கிறா என்ன ட்ரை பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு வேலைக்கு போய் என்னம்மா சொன்ன
எல்லாரும் காலைல தான் போவாங்க. ஆனா நீங்க எப்போ போவீங்க? கிளீனா சொன்னா தானே எனக்கே புரியல. எல்லாரும் காலையில இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து போறாங்க. உங்களுக்கு நீங்க ஏன் போக மாட்டேன்றீங்க? வாண்ணா, நான் நல்லா இருக்கேன்னு விட்டுறீங்க. கரெக்டா? ஓகே, நீ என்ன சொன்னு புரிஞ்சிச்சு. பசங்க சின்ன பசங்க லேட்டாக தூங்கினா கூட காலைல எழுந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, உங்களுக்கு எழுந்து போக முடியாதான்ட்டுன்னு. போக முடியுது, யார் வேணான்னு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ போனால் நான் 9 ஹவர் கரெக்டாக வேலை முடிச்சுட்டு வந்துடுவேன். 9 ஹவர்ஸ் எங்கே போனாலும் 9 ஹவர்ஸ் வேலை பண்ணணுமா? சும்மா இல்லை, சூப்பராக கவுண்ட் பண்ணா. இப்போ இல்லை தெரிஞ்சு மேக்ஸில் வீக் நீன்னு ஹவர்ஸ் கவுண்ட் பண்ண தெரியல அவனுக்கு. 8 o'clock to 5 o'clock எவ்வளோ நேரம்? 9 hours. ஸோ நான் 8 o'clock இங்கே லாகின் பண்ணிவிடுவேன் வீட்டில். நீங்கள் பார்த்தல 8 o'clock லாகின் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு பிரேக் ஒன்று வரும், 9 to 9:30 பிரேக்கு. இப்போ அந்த 9 to 9:30 பிரேக்கில் தான் இப்போ நான் இங்கே சாப்பிட்டுங்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் பிரேக். இப்போ சாப்பிட்டுட்டு 1/2 hour வேலை நான் முடிச்சிட்டேன் இல்லை, சீக்கிரம் முடிச்சிட்டேன் இல்லை, அந்த கேப்பில் நான் ஆஃபீஸ் போயிடுவேன். இப்போ 1/2 hour இல்லை போயிட்டு அங்கே போய் லாகின் பண்ணிவிட்டு மிச்சம் இந்த என்னென்ன இருக்குதோ பெண்டிங் ஒர்க்கு நான் கண்டினியூ பண்ணுவேன். தட் இஸ் ஹவு இட் இஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். 8 மணின்னு சொல்கிறியாப்பா, பட் நீ 9:30 மணிக்கு வீட்லேயே உட்காந்துக்கிறேன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்றே இல்லை, நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 8 o'clock லாகின் பண்ணிட்டு வீட்டில் கொஞ்ச நேரம் பண்ணிடுவேன். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் போய் எனக்கு என்ன ஒரு 1/2 hour நான் ஆஃபீஸ் போய்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டிராஃபிக் இல்லைன்னா இன்னும் சீக்கிரம் போயிடுவேன். நான் போயிட்டு உக்காந்துன்னு வேலை முடிச்சுட்டு ஜாலியாக இது பண்ணிங்கிறது தான். என்ன ஒரு பெரிய வண்டி ஆக்சிடென்ட் வருது. ஓகே பார்த்துரு, ஐயோ ஃபோனு ஹெல்மெட் எடுத்துக்குவேன். ஓகே பார்த்துரு, சாப்பிடு. ஓகேவா? சாப்பிட்டு டேப்லெட் போட்டுருந்து படுத்துக்கோ. பாட்டி இருக்குவாங்க, எதுனா இந்த பாட்டி கேட்டு ஷாரன் வந்துடும். அதுக்குள்ளே எதுனா மம்மி போகிறதுக்குள்ள என்ன வேணும்னா மம்மிகிட்ட வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இப்போ நான் போயிட்டு யூனிக்குள்ளே வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூனிக் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, இப்போதுக்கு பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வாய்ஸ் வந்திருக்கு, ஆனால் ஃபீவர் ஆயிடுச்சு எனக்கு. கொஞ்சம் தூங்கி எழுந்து பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் வந்திருக்கேன். என்னன்னா தூங்குறப்போ ஃபேன் ஏசி எதுவுமே போடல, ஃபுல்லாக பெட்ஷீட் போட்டு சரி தூங்கலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட வேர்க்கவே இல்லை. எனக்கு வேர்த்தா கொஞ்சம் போயிருக்கும், ஆனால் கொஞ்சம் கூட வேர்க்கவே இல்லை. சரி ஓகே, சாப்பிட்டு திருப்பி தூங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சாப்பிட்டதுக்கப்புறம் மீட் பண்ணுறேன். வாங்க வாங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங். வந்துக்குது 8 மணிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மதர் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. சுத்திட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. சுத்திட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. ஆமா சுத்திட்டு வந்தேன் சொல்லுங்க. என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டு கேட்டா மீட் பண்ணேன், ரொம்ப நாள் ஆச்சுன்னு. சரி போயிட்டு கன்றாவி வர்ற நேரத்தில் இந்த மாதிரி கெட்ட மழை ஆச்சுன்னு இது பெங்களூர்ல. ஏதோ என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஜாக்கெட்டை போட்டு அவன் கொஞ்சம் தைக்காண்டிங்காக இருக்குமாண்ணா, அவனுக்கு கொடுத்தாலும் ஃபுல்லாக கவரப் ஆயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் தொப்பை கட்ட நன்றி ஃப்ரெண்ட்ஸ். How are you? Fine. How's your health? Fine, fine. Hi, mummy.
ஏ யாரா வழிக்கு விழுந்துருவாங்க. நீங்க செய்யற அநியாயத்தெல்லாம் காட்டுவேன் எனக்கு. அது வீட்ல ஆச்சு. மேல ரூம்ல பாத்ரூம்ல ரூம் இது பண்ணாதீங்க தயவுசெய்து. நானே கஷ்டப்பட்டு நீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் சொல்றேன். அப்புறமா நீ எட்டி மிதிப்ப எனக்கு தெரியும். ஓ மை காட், லேப்டாப்ல நந்திடுது. போச்சா வேலைக்கு போயிட்டா? அது எங்க இருந்து பத்தோ வாட்டர் ப்ரூஃப் தான் பாக்குறேன். என்ன பஸ் மேல போய் தான் பார்க்கணும். நந்திடுது மேல போய் பாரு ஃபர்ஸ்ட். எல்லாத்தையும் கை பண்ற வேலைக்கு நான் உட்கார்ந்து சொட்டு சொட்டு ஒழுகுது. ஹெல்மெட் அங்க வெளியே வச்சுட்டு போய் தண்ணியை தூக்கி மேல போறேன். கொச்சு வச்சுறேன். அங்க ரூம் எல்லாம் போய் தண்ணியாக்குவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டேன். பிள்ளை கொஞ்சம் சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புருஷனை பார்த்தானோ அடே பிள்ளை வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆமா காலைல இருந்து என்னென்ன ஆட்ட போச்சுன்னு எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆமாவா கொஞ்சம் எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலையில கொஞ்சம் நான் காமிச்சிருப்பேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்க வரைக்கும் இருந்துச்சு. எல்லாம் எடுத்து கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணிக்குதுமோனா இன்னொரு 2 daysல எல்லாமே கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம். ஆக்சுவலா இந்த ரூம் நாங்க மாத்தலான்னுக்கிறோம். ஓகேங்களா, அதுவும் நீங்க பாப்பீங்க என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இந்த பெட்டு, அப்புறமா இந்த கபோர்டு இதெல்லாம் தூக்கி வேற எங்கன்னா பண்ணி கொஞ்சம் டீசெண்டா பண்ணலாம், வேற மாதிரி கொஞ்சம் இன்டீரியர் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். டிவி கூட வந்து வேற எங்கன்னா வைக்கலான்னு பிளான் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணும் போதோ இந்த டிவி டச் ஆகுது. அது நான் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தது. மோனா வந்ததுனால இப்போ அது அது போயிட்டு வர கொஞ்சம் டயர்டாக இருக்குது போல். ஐ மீன் கஷ்டப்படுது போல். அதனால நான் அது மாத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்னும் கொஞ்ச நாள் மாற்றிடலாம். இப்போது வந்து த டே டைம் இஸ் டன் ஃப்ரெண்ட்ஸ். டே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. டின்னர் டைம். நான் மேலே கொஞ்சம் வேலை பண்ணியிருந்ததுனால மோனா கீழேருந்து ஹாட் பாக்ஸ்லேருந்து போட்டு எல்லாமே மேலே எடுத்துன்னு வந்துச்சு. ஸோ 2 பேருக்கும் டின்னர் இங்கே ரூமில் தான். டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஜாலியாக இன்றைக்கி டேவை முடிச்சு நிம்மதியாக பேய் படம் பார்க்குறியா? ஓகே பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். செல்லத்துக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஊட்டி விடுறேன். நல்லா இருக்கு பார்க்கவே. முட்டை சட்னி இல்லை, முட்டை தொக்கு. எங்கள் இதில் வந்து முட்டை சட்னின்னு சொல்லுவோம் பெங்களூரில். அது கரெக்டானு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் முட்டை சட்னின்னு தான் வீட்டில் மம்மி சொல்லி எங்களுக்கு கொடுப்பாங்க. பெங்களூரில் இப்படி தான் சொல்லுவாங்களான்ட்டு பெங்களூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி தமிழில் நீங்கள் உங்கள் இதில் வந்து தொக்குன்னுவீங்களா? ஓகே, அது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பெங்களூரில் நம்ம சொல்கிறது கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் பொடி மாசுன்னுவீங்களா? எங்கள் மம்மி எனக்கு முட்டை சட்னின்னு தான் சொல்லி எனக்கு ஊட்டி விட்டுவாங்க. கேளு, ஆனால் எனக்கு முட்டை சட்னின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் கேட்குறேன். தெரில எனக்கு. மம்மி இது முட்டை சட்னியாக இருந்தால் நீயும் கமெண்ட்ஸில் சொல்லு மம்மி. கீழே இருந்துக்குன்னு. ஓகே, பாவச்செல்லம் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்போ நானே ஊட்டி விட்டுறேன். சாப்பு பாவ குழந்தை. நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னா பாவம் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்டியாக இருக்கும். ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் போவேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வீட்டில் தான் இருப்பேன். மண்டே வரைக்கும் வீட்டில் தான் இருக்கும், வேலை பண்ணுவேன். ஜாலி தான். ஓகே, கொஞ்சம் நீ வந்து உடம்பு சரி பண்ணிக்கணும்ப்பா. ஓகே, இன்ஜெக்ஷன் போட்டுக்கோன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜெக்ஷன் போட்டால் இவ்வளோ நாள் சரியாயிடும். ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஓகே. காலையில் பார்த்தோன்னா வாய்ஸ் காலையில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது விடிவி சாருக்கு என்ன வாய்ஸ் வந்து நினச்சி இதாம்மா சாப்பிடு. வெரி குட். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? மதியானம் நான் சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பாடு, குட், வெரி குட், நைஸ். வாயில கஷ்கிச்சு. இப்போ எப்படி இருக்குது வாய்? ஆனாலும் நீ இப்போ இன்னைக்கு ஒரு மாத்திரை போட்டுன்னு படுத்துக்கோ, அப்போ தான் சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டு இன்னைக்கு வந்து டேவை முடிக்க போகிறோம். இன்னைக்கு வந்து என்னென்ன ஆச்சுன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மோனா வந்து இப்போ தான் ஒரு 2 days ஆகிக்குது வந்து. அது கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம என்னென்ன நடக்குதோ அதுதான் உங்களுக்கு காட்ட முடியும். வீட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன எடுத்து வைக்கிறோம், செக்ரிகேட் பண்ணுறோம், எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காட்டின்கிறோம். ஏன்னா என்ன நடந்தாலும் நம்ம உங்ககிட்ட சொல்லி தான் நம்மளுக்கு பழக்கம். அதனால நம்ம எல்லாமே காட்டின்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
மோனா கொஞ்சம் உடம்பு இப்போ சரியா இருக்குது. காலையில எத்துக்குன்னா இப்போ ஷீஸ் ஃபைன், ஓரளவுக்கு ஃபைன். நானும் இன்னைக்கு இப்போ ஊட்டி விட்டுனுங்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே ஊட்டி விட்டு நான் கண்டினியூ பண்றேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்க உட்காந்து பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே லிங்க் இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, see you, bye.